இப்போ இந்த வீடியோவில் சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஏடிசி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம், ஃப்ளாஷ் டைப் ஏடிசி பார்த்தோமா இல்லையா? ஸோ ஃப்ளாஷ் டைப் ஏடிசியில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பிட் ஏடிசினா எனக்கு 2⁻3 ரெசிஸ்டர் வேணும், 2⁻3 என்ன வேணும், கம்பேரேட்டர் வேணும், அதுக்கப்புறமா ஒரு 8:3 ப்ரையாரிட்டி என்கோடர் வேணும். இப்போ எனக்கு கம்பேரேட்டர் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஸ்டெப்பை நான் ரெடியூஸ் பண்ணுறதுனால 2⁻3 - 1 கம்பேரேட்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுதான் போன ஸ்டெப்பில் யூஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் ஒரே ஒரு 8:3 ப்ரையாரிட்டி என்கோடர் அலாங் வித் தட் எனக்கு ஒரு 8 ரெசிஸ்டிவ் நெட்வொர்க் 7 கம்பேரேட்டர் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பட் இந்த இதில் இன்னுமே சர்க்யூட் டயக்ராம் சிம்பிளாக இருக்கும் கம்பேர்ட் டு தட். எனக்கு என்னென்னா ஒரு எஸ்ஏஆர் யூஸ் பண்ணுவோம். எஸ்ஏஆர்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒரு டிஏசி. நம்ம இங்கே ஏடிசி தானே இருக்குது, தர்ஃபோர் டயக்ராமில் ஏடிசி தான் வரும்னு நினச்சி எழுதிடாதீங்க. இங்கே நம்ம டிஏசி யூஸ் பண்ணுவோம். டிஏசி யூஸ் பண்ணி டிஜிட்டல் வோல்டேஜை அனலாக் வோல்டேஜை கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு கம்பேரேட்டருக்கு கொடுப்பேன். ஸோ டிஏசி நான் யூஸ் பண்ணுவேன். ஏடிசியாக இருந்தாலும் டைட்டில் நான் டிஏசி யூஸ் பண்ணுவேன் அலாங் வித் ஒரு கம்பேரேட்டர். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நான் கான்செப்ட்டுக்கு போகிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு எஸ்ஏஆர் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ்ஏஆரில் 3 இன்புட் ஒரு எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் நான் இங்கே போட்டுக்கிறேன். 3 இன்புட் டேர்ம்ஸ் வரும். என்னென்ன டேர்ம்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அவுட்புட் ஆஃப் திஸ் கம்பேரேட்டர் இஸ் ஃபெட் as input ஆஃப் திஸ் எஸ்ஏஆர் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஸ்டார்ட் கமாண்டு, இங்கே எனக்கு எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் கமாண்ட் இருக்கிற மாதிரி இங்கே ஸ்டார்ட் கமாண்ட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாக் பல்ஸ். நீ போன இதில் கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், இங்கே இதில் கிளாக் பல்ஸ் கொடுப்பா, அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி எனக்கு டிஏசி எனக்கு இல்லையா, டிஏசியோட அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விடின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். விடினா டிஏசியோட அவுட்புட் வோல்டேஜ், அவ்வளோதான். இந்த அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் பாரு, டிஜிட்டல் டு அனலாக். அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும், அனலாக். திஸ் அனலாக் வோல்டேஜ் இஸ் ஃபெட் as another input for this கம்பேரேட்டர். அப்போ இந்த கம்பேரேட்டரில் என்ன கொடுப்பேன், அனலாக் இன்புட் கொடுப்பேன். கம்பேரேட்டரில் அனலாக் இன்புட் கொடுத்தா எனக்கு இது என்னது, ஏடிசி தானே, டோட்டல் நெட்வொர்க். அப்போ ஏடிசி இங்கே அனலாக் இன்புட் கொடுத்தா எனக்கு டிஜிட்டல் அவுட்புட். தர்ஃபோர் A to D கன்வர்ஷன் நடக்குது. அது இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கேருந்து இந்த டைமில் தான் எனக்கு நான் டிஜிட்டல் கன்வர்ஷன் பிட்ஸை நான் வேல்யூவாக எடுப்பேன். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வேல்யூ இன்னொன்று எக்ஸ்ட்ரா நடுவில் எத்தனை லைன் இருக்கிறது, இங்கே நடுவில் எவ்வளோ லைன் வேணால் இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட் லைன் என்னென்னா D1ன்ற லைனு, செகண்ட் லைன் D2, தேர்ட் லைன் என்னன்னு, அப்புறம் லாஸ்ட் லைன் என்னன்னா DNன்ற லைனு. அப்போது இது வந்து இங்கே எனக்கு எல்எஸ்பி, இது எனக்கு எல்எஸ்பி, இது வந்து பார்த்தா எம்எஸ்பி. போன இதுக்கும் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, இது எம்எஸ்பி, அவ்வளோதான். ஸோ இது வந்து போன டைம் கேட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கேட்டில் கேட்டிருக்காங்க. கேட்டில் கேட்டது நான் எக்ஸ்ட்ரா ஒரு சம் கொடுத்துருந்தாங்க கேட்டில், இது கூடவே அதையும் சேர்த்து இது கூட நான் சால்வ் பண்ணுறேன். இது எங்கேயுமே நோட்ஸில் இருக்காது, நான் அந்த எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணுற சம். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நம்ம போன வீடியோவில் நம்ம 3 பார்த்தோம், ரெசல்யூஷன் பார்த்தோம், ஏடிசிக்கு டிஏசி ரெசல்யூஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டைப் ஆஃப் ஏடிசின்னு சொல்லி நான் இங்கே ஒரு 4 டேரக்ட் டைப், இன்டகிரேட்டிங் டைம் இருந்துச்சு. டேரக்ட் டைப்பில் 4 இருந்துச்சு, இன்டகிரேட்டிங் டைப்பில் 2 இருந்துச்சு. அது போன டைம் கேட்டில் கேட்ட 2 மார்க்கு. ரெசல்யூஷன் ஆஃப் டிஏசி கேட்டில் கேட்ட 2 மார்க்கு, ரெசல்யூஷன் ஆஃப் ஏடிசி கேட்டில் கேட்ட 2 மார்க்கு. ஸோ இப்போ இந்த 2 வீடியோனால நம்ம கேட் 3ல் 3 2 மார்க்கும் ஒரு 10 மார்க்கையும் படித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் என்னுடைய காம்பனன்ட்ஸ் யூஸ்டு டயக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக் பிரின்சிபல். அப்போ இதுக்குன்னு ஒரு பிரின்சிபலாக இருக்கணுமா இல்லையா? இதுக்குன்னு என்ன பிரின்சிபல் ஆஃப் தி சர்க்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனலாக் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் அனலாக் இன்புட் நான் இப்போ இங்கே கொடுக்குறேன். அன்னோன் அனலாக் இன்புட் எனக்கு என்ன வேல்யூன்னு கொடுக்குறேன்னு தெரியாது. அன்னோன் அனலாக் இன்புட் அதுதான் இங்கே இருக்குது. இது என்னவா கொடுத்து வோல்டேஜை தான் கொடுப்பேன். the unknown analog input voltage is approximated against. இது என்னது, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டரா. இது என்ன பண்ணும், அப்ராக்சிமேட் பண்ணும். அப்ராக்சிமேட் அகைன்ஸ்ட். அப்போ இதுக்கும் அப்போ திஸ் வேல்யூ அகைன்ஸ்ட் என்ன வேல்யூ, திஸ் வேல்யூ. இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிட்ஸ். கரெக்டாக டிஜிட்டல் n பிட்ஸ். அது எத்தனை n வேல்யூ வரைக்கும் இருக்கும். அப்போ எதுவும் அகைன்ஸ்ட் அப்ராக்சிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் ஒன் செகண்ட். Analog input VA is approximated. This analog input VA is approximated against this n bits of digital value. அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருப்போன்னா 1/1 பிட்டாக எனக்கு அப்ராக்சிமேட் பண்ணிகிட்டே வருவோம் நம்ம. ஓகேவா? இதுதான் எனக்கு கான்செப்ட். 1/1 பிட்டாக நான் அப்ராக்சிமேட் பண்ணிட்டே வருவேன். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், எம்எஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக எல்எஸ்பி வரைக்கும் நான் கொண்டு வருவேன். அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். இந்த பிரின்சிபல் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன இதில் கன்வர்ஷன் டைம் என்ன, ஃப்ளாஷ் டைப் பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் டைம் நம்ம அட்வான்டேஜஸில் பார்த்தோம் 100 நானோ செகண்ட்ஸ், அதை விட கம்மி அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே எனக்கு கன்வர்ஷன் டைம் இஸ் கெப்ட் as constant in this type of ADC. அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன்னா இல்லையா, அப்போ கிளாக் பல்ஸ் ரிலேட்டடாக
ஏதாச்சும் ஒரு பிரின்சிபல் பாயிண்ட் இருக்குமா இல்லையா? அப்போது நான் 8 பிட் கன்வர்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு 9 clock pulse எடுத்துக்கும். அப்போ n பிட் விச் மீன்ஸ் தட் நான் n பிட் கன்வர்ஷன் நடக்கும்போது n+1 clock cycles எடுத்துக்கும் அப்படின்றது இன்னொன்று. இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் டேபிளர் காலம் டயக்ராம் போட்டேன், டேபிளர் காலம் எழுதணும். ஓகேவா? டேபிளர் காலமில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா, போன இதில் என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? போன இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா அனலாக் வோல்டேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ விச் மீன்ஸ் அந்த கம்பேரேட்டர் அவுட்புட் எக்ஸோட வேல்யூ கம்பேரேட்டர் அவுட்புட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன அந்த டிஜிட்டல் அவுட்புட் ஒய் அப்படின்றத பார்த்தோம். பட் இங்கே எனக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த விஏ அப்படியே இருக்கும், இந்த எக்ஸ்ன்றதே நம்ம யூஸ் பண்ணலையே. தர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பேரேட்டர் அவுட்புட்டை எடுத்து நான் செகண்ட் என்ன பண்ண போகிறேன் விஏ 1 விச் மீன்ஸ் இதையும் அடுத்தது இதையும் எடுத்துக்கிறேன். அதுதான் விடி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கம்பேரிட்டிவ் அவுட்புட் அப்போ எனக்கு டேபிளர் காலம் ஹோல் கம்ப்ளீட்லி ரிலேட்ஸ் டு திஸ். அவ்வளோதான். அப்போ விஏ ஒரு டேமு, விடி ஒரு டேமு, அப்போ இது அவுட்புட் ஆஃப் திஸ் கம்பேரேட்டர் இஸ் ஒரு டேம். அதுதான் எங்கள் டேபிளர் காலம். அப்போ திஸ் டேபிளர் காலம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் டு திஸ் ஆப் ஆம்ப். இந்த ஆப் ஆம்பில் நல்லா பாரு, பாசிட்டிவில் தான் எனக்கு விஏ கொடுத்துருக்காங்க. போன இதுலேயும் நான் பாசிட்டிவில் தான் விஏ கொடுத்துருக்காங்க. போன இதுலேயும் பாசிட்டிவில் தான் விஏ கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அனலாக் வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ், அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விஆர் வந்து நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வேறு என்ன கான்செப்ட் அவ்வளோதான். இந்த டேபிளர் காலம் வேணும்னா எனக்கு விஏ விடி ரிலேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வேணும். அவ்வளோதான். ஸ்டெப்ஸில் என்னென்னு சொல்கிறேன் பாரு, கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் இப்போ சம் போடும்போது அழகாக புரியும். ஸோ இதில் என்ன அப்படின்றத மட்டும் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் கமாண்ட் என்னுடைய எஸ்ஏஆருக்கு கொடுத்த உடனே எம்எஸ்பியில் இருந்து எம்எஸ்பி 1க்கு செட் ஆயிரும். ஸ்டார்ட் கமாண்ட் நான் கொடுத்த உடனே இப்போ இந்த ஸ்டார்ட் கமாண்ட் இஸ் அரைவ்ட் ஆன் மை எஸ்ஏஆர், தென் திஸ் எம்எஸ்பி இஸ் செட் டு 1, அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் செட் டு 0. ஓகேவா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வித் அரைவல் ஆஃப் த ஸ்டார்ட் கமாண்ட் எம்எஸ்பி இஸ் செட் டு 1 and all other bits are set to 0. அவ்வளோதானா? தென் அவுட்புட் ஆஃப் திஸ் டிஏசி, இந்த அவுட்புட் ஆஃப் திஸ் டிஏசி இஸ் கம்பேர்ட் வித் திஸ் இஸ் வாட் கம்பேரேட்டர் கம்பேர்ஸ் ஆல் தோஸ். கம்பேரேட்டர் என்ன பண்ணும், இந்த ரெண்டு இன்புட்டை கம்பேர் பண்ணும். ஸோ திஸ் கம்பேரேட்டர் கம்பேர்ஸ் தீஸ் டூ இன்புட்ஸ். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், த அவுட்புட் ஆஃப் திஸ் டிஏசி இஸ் கம்பேர்ட் வித் திஸ் அனலாக் இன்புட். Therefore this output of this DAC is compared with this analog input. Next step ஓவரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போது நான் இதையும் இந்த ரெண்டு டேபிளர் காலமில் பார்க்குறேன். ஸோ இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அவுட்புட் அனலாக் கம்பேரிட்டிவ் அவுட்புட் 1. when VA is greater than VD then என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அவுட்புட் 1. when VA is lesser than VD னா கம்பேரிட்டிவ் அவுட்புட் 0. கம்பேரிட்டிவ் அவுட்புட் 1 இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே அந்த 1 வச்சுட்டு நெக்ஸ்ட் பிட்டையும் நான் 1 வச்சு செட் பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை என் கம்பேரிட்டிவ் அவுட்புட் 0வாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை 0 பண்ணிவிட்டு நான் வந்த வேல்யூ 0 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிட்டை நான் 1ன்னு செட் பண்ணி பார்ப்பேன். இப்போ உனக்கு புரியாது, கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. இப்போ நான் சம்க்கு போகும்போது புரியும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும், கம்ப்ளீட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட் கன்வர்ஷனாக 8 ஸ்டெப்ஸுக்கும். அப்போ எனக்கு எத்தனை 8 பிட்ஸுக்கும் நான் செக் பண்ணும். அடுத்தது வென் விடி கிராசஸ் விஏ, அப்போ இந்த விடி வந்து இங்கே எனக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும், இங்கே எனக்கு 9 எலிமெண்ட்ஸ் வரும்போது விடி கிராசஸ் விஏ ஆகிடும். தர்ஃபோர் கம்பேரேட்டரோட ஸ்டேட் மாறிடும். தர்ஃபோர் கம்பேரேட்டிவ் ஸ்டேட் மாறும்போது விச் மீன்ஸ் எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்றது என்னுடைய எஸ்ஏஆருக்கு புரிஞ்சிடும். தர்ஃபோர் என்னுடைய எஸ்ஏஆர் ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். இப்போ நான் டயக்ராம் வரைஞ்சிட்டு என்னுடைய பிரின்சிபல் சொல்லிட்டேன். டேரெக்டாக டேபிளர் காலம் போகலாம். டேபிளர் காலம் ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்னேன், when VA is greater than VD, when the output of the comparator, this is comparator circuit, output of the comparator is 1. when my VA is lesser than VD, then output of the comparator is 0. ஃபஸ்ட்டு எனக்கு கொஷின்லேயே கொடுத்துருவானுங்க. கொஷின்லேயே உனக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொஷினில் கொடுக்கலன்னா ஏதாச்சும் ஒரு 8 பிட் நீ அஷ்யூம் பண்ணிக்கோ. அது எனக்கு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் போன டைம் எனக்கு என்செம்மில் கொஷின்லையோ அதர்வைஸ் கேட் கொஷினில் கேட்ட மாதிரி ஒரு கொஷின் போன டைம் கேட்கல. ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷினில் இது மாதிரி கேட்டிருங்க. புக்கில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை நான் இப்படி ஒரு 8 பிட் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் 1 2 3 4 5 6 8 பிட் எடுத்துக்கிறேன். இந்த 8 பிட் பைனரி வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன், 212 வோல்ட். இது எப்படி பண்ணும், கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு பேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு பேஸ் மோட் எனேபிள் பண்ணிக்கோ. அப்புறம் பைனரியில் செட் பண்ணிவிட்டு இதை வேல்யூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்டர் அழுத்திட்டு திருப்பி நான் இது எனக்கு என்ன வேணும், டெசிமல் வேணும். தர்ஃபோர் டெசிமலை ப்ரெஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 வோல்ட்டுன்னு கிடைக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், ஸ்டார்ட் ஆஃப் மை எஸ்ஏஆர். இப்போ நல்லா பாரு, எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அட் த ஸ்டார்ட் ஆஃப் மை எஸ்ஏஆர் when with arrival of start command the MSB is set to 1 or all other bits are set to 0. therefore start command இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, MSB 1 ஆகிடும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ எத்தனை எலிமெண்ட், இங்கே 4 இங்கே 4 ஆகிடுச்சு. therefore 4 நெக்ஸ்ட்டு இங்கே 4 8 எலிமெண்ட் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுன்ற பாரு, இது விஏ
இது விடி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இது சரி, இதையும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது பார்த்து எனக்கு கம்பேர் பண்ண தெரியல, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் கால்குலேட்டரில் போட்டு டெசிமலாக மாற்றிக்கிறேன். டெசிமலாக மாற்றினா இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி அரௌண்ட் 128 வோல்ட் வரும். ஓகேவா? நீ கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணி பாரு. கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் உனக்கு தெரியும், இல்லைனா அந்த இடத்துல புரியாது. கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்தா 128 வோல்ட். அப்போ இதை விட எது அதிகம்? VA is greater than VD. If VA is greater than VD, the comparator output is 1. Therefore comparator output 1. கம்பேரேட்டர் அவுட்புட் 1ஆக இருந்தால் இங்கே நல்லா கவனி, என்ன மாதிரி கொஷின் கொடுத்தாலும் எழுதலாம். கம்பேரேட்டர் அவுட்புட் 1ஆக இருந்துச்சுன்னா இருக்கிறத ஆஸ் இட் இஸ் அந்த 1 அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பிட்டையும் 1ஆக மாற்றிக்கோ. 1 1 மற்றதெல்லாம் 0. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த வேல்யூ என்னென்னா 192 வோல்ட்டு. ஓகேவா? 192 வோல்ட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது செக் பண்ணி பார்க்குறேன். இது VA இஸ் கிரேட்டர் தென் VDயா? இங்கே எனக்கு VA 212, இது 192. ஹியர் VA இஸ் கிரேட்டர் தென் VD. அகைன் என்ன ஆகுதுன்னு பாரு. VA இஸ் கிரேட்டர் தென் VDனா அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் இஸ் 1. அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் இஸ் 1ஆக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அந்த 2 பிட் வரைக்கும் நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ தேர்ட் பிட்டையும் நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு செக் பண்ணி நான் ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, இதனுடைய வேல்யூ லிட்டரலி அரௌண்ட் 224 வருது. 224 வோல்ட். இதெல்லாம் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 224 வோல்ட் வரும். ஓகேவா? இப்போது இது கம்பேர் பண்ணி பார்க்குறேன். when VA is 212 and VD is 224. இப்போ VA is lesser than VDயா? Here if VA is lesser than VD, output of comparator is 0. அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 0வாக இருந்துச்சுன்னா நீ எந்த ஸ்டெப்பில் 1 செட் பண்ணியிருக்கியோ அந்த 1ஐ நீ ரீசெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிட்டுக்கு செட் பண்ணிப்பார் அப்படின்றதான் அர்த்தம். அப்போ 1 1 இதை 0ன்னு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பிட்டுக்கு செட் பண்ணிப்பார். 1 மற்றதெல்லாம் 0 செட் பண்ணிக்கோ. ஓகேவா? மற்றதெல்லாம் 0 செட் பண்ணி இதுக்கு நீ இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 208 வோல்ட். இந்த 208 வோல்ட்டை இதையும் செக் பண்ணுறேன். இப்போ VA இஸ் கிரேட்டர் தென் VD. கரெக்டாக? இஃப் VA இஸ் கிரேட்டர் தென் VD, த அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் இஸ் 1. அவ்வளோதான். இஃப் அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 1ஆக இருந்துச்சுன்னா இப்போ நான் 4th பிட்டை பண்ண அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே லீவ் பண்ணிட்டு 5th பிட்டை நான் என்ன பண்ணு 1ஆக மாற்றிக்கணும். தட்ஃபோர் 1101 1000. அப்போ இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ 216 வோல்ட். 212 அதிகமாக 216 அதிகமானு கேட்டால் 216 அதிகம், which means VA is lesser than VD. If VA is lesser than VD, the output of the comparator is 0. இங்கே எனக்கு 0வாக மாறிடுச்சுன்னா இப்போ எந்த ஸ்டெப்பில் நான் மாற்றினேன், இதுக்கு தான் நான் மாற்றினேன். தர்ஃபோர் இதையும் நான் 0வாக மாற்றினோம். 1101 0ன்னு மாற்றிட்டு 100. ஓகேவா? அதாவது இதை நீ ரீசெட் பண்ணிடு, கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட்டை 1ஆக செட் பண்ணுன்னு அர்த்தம். செட் பண்ணிட்டேன்னா உனக்கு 212 வோல்ட் வந்துடும். சரி, 212 வோல்ட்டா? இதனுடைய வேல்யூ ஆமாம் 212 வோல்ட் வந்துடும். அப்போ இது பார்த்தா எனக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் ஈக்குவலாக இருந்தாலும் நீ என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவலாக இருந்துச்சுனாலும் நீ என்னென்னா இதுக்கு இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு மட்டும் ஈக்குவலுக்கும் சேர்த்து தான். when VA is greater than or equal to VD இருந்தால் அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் இஸ் 1. அப்போ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 1 தான். ஓகேவா? இப்போ எனக்கு அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 1 இருந்தால் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த ஸ்டெப் தான் ஃபைன் பண்ணனா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், 1 செட் பண்ணிப்போம். 1101 0110. இப்போ இதுக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது 214 வோல்ட் வந்துருச்சு. 214 வோல்ட். அப்போ VA is lesser than VD. Therefore the output of the comparator is 0. இப்போ அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 0னா இதுக்கு தான் நான் இங்கே 1 செட் பண்ணேன். அப்போ இதை நான் 0 கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 1 செட் பண்ணுவேன். 110 என்ன பண்ணுவேன், 110 அப்படின்னு செட் பண்ணி பார்ப்பேன். இதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, 213 வோல்ட் வந்துருச்சு. இப்போ 213 வோல்ட் இங்கே பாரு, 1 2 3 4 5 6 7 8. இங்கே எனக்கு 8 பிட்ஸ் இருக்குது, இங்கே 8 பிட்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு 9th பிட்டில் தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். 9th பிட்டில் என்ன வேல்யூ வரும்னா இதே வேல்யூவே எனக்கு வந்துடும். விச் மீன்ஸ் 110 10 100. அப்போ இது 212 அப்படின்றது வந்துடும். எப்படி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ இதையும் செக் பண்ணி பார்க்குறேன். VA is lesser than VD. therefore output of the comparator is 0. அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் 0னா இந்த டைமே நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த டைம் தான் செட் பண்ணி இது 0 பண்ணிடுவேன். அப்போ இது 0 பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன வேல்யூ வந்துருச்சு, ஃபைனலாக எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு, which is equal to 212. இப்போது இது வரைக்கும் உனக்கு புரியலனா கூட இப்போ இந்த ஸ்டெப் எப்படி இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எனக்கு காலமாக எழுதியிருக்காங்க பாரு. 110 10 100 110 10 100. புரிஞ்சிச்சா? லாஸ்ட் லைனில் பாரு, இந்த ஸ்டெப் அப்படியே இங்கே வந்திருக்கா. புரிஞ்சுதா? இதுலேயும் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படி, இங்கே எனக்கு 8
ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே 9 ஸ்டெப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு தான் எனக்கு 8க்கு 9 கிளாக் பல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். இங்கே இருக்கிறது எனக்கு இப்படி வந்திருக்கும், அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கிற டைம் இப்படி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலி நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய எஸ்ஐஆரோடைய அவுட்புட் நான் 1 ஃபஸ்ட்டு எம்எஸ்பி ஸ்பெட் பண்ணிட்டு மற்ற இதெல்லாம் 0 ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுறேன். எம்எஸ்பியிலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ 212ன்னு வச்சுக்கோ. அப்போ இதுலேருந்து இது கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குது, கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிட்டு 1ன்னு வச்சுக்கோ. இப்போ இது கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 192ன்றது இதை விட எது கம்மி. When VA is lesser than VD, output of the comparator is 1. சரி, VA is greater than VD, output of the comparator is 1. output of the comparator 1 இருந்துச்சுன்னா இப்போ எந்த பிட் செக் பண்ணியோ அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பிட்டை 1 செட் பண்ணு, மற்றதெல்லாம் 0 வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ 224. when VA is lesser than VD, இந்த கண்டிஷனில் if VA is lesser than VD அப்போ என்ன அவுட்புட் ஆஃப் த கம்பேரேட்டர் இஸ் 0. therefore இப்போ இந்த ஸ்டெப் தானே செக் பண்ண, இதை நீ 0ன்னு மாற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் செக் பண்ணு. எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன இது உனக்கு எப்படின்னு டக்குன்னு புரியலனா இங்கே நல்லா பாரு, இதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இங்கே 110 10 110ன்னு வரும். அதே அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்திருக்கும் பாரு. 11 இப்போ நீ இந்த 1 நீங்கள் போட்டினா இது தப்பாயிரும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீ 0ன்ற மாற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தது 1 அடுத்தது என்ன 0ன்னு வர மாதிரி இருக்கும். இங்கே 1 செட் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் உனக்கு 0ன்னு வர மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிருப்பேன். அடுத்தது 1 செட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி நான் 1 செட் பண்ணாலும் எனக்கு 0 தான் வேணும், அதனால் இங்கே 0. திருப்பி நான் 1 செட் பண்ணியிருந்தாலும் எனக்கு 0 தான் வேணுன்றதுனால 0. ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கான்செப்ட், VA is greater than VD or VA is equal to VD. இந்த கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு VA is equal to VDன்னு வந்துடுச்சு. அப்போ இதோட நிறுத்திக்கலாமே, எதுக்கு நான் இங்கே செக் பண்ண அப்படின்னு கேட்டேன்னா இதோட நிறுத்திக்கலாம். பட் எனக்கு எல்லா பிட்டையுமே செக் பண்ணி பார்க்கும். ஃபைனல் பிட் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு செக் பண்ண எல்லா பிட்டுமே செக் பண்ண, எனக்கு 6 பிட்ஸ் தான் செக் பண்ணிச்சு. ஸோ ஃபைனல் பிட் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே 8 பிட்ஸ்க்கு எனக்கு 9 கிளாக் பல்ஸ் தேவை அப்படின்றது தான். இப்போ நான் எனக்கு கன்வர்ஷன் ஒரு கிராஃப், இந்த கிராஃப் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நான் என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்னு பாரு. ஃபஸ்ட்டு எனக்கு 128 வோல்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதில் என்னோட வேல்யூ 0வாக இருக்கும். 128 வோல்ட்டு ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் எனக்கு 128 வோல்ட் வந்துச்சு. அதனால் எனக்கு 0லேருந்து 1ல் நான் 128ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது எனக்கு 128லேருந்து எந்த வேல்யூ போச்சு, 192 போச்சு. அடுத்தது 224. இப்போ நான் இதுலேருந்து நான் 192க்கு போய்க்கிறேன். 192ல் அப்படியே போகுது. அடுத்தது 224ல் அப்படியே போகுது. இதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட். அதாவது நான் 212 தான் நான் ஆக்சுவலி கொடுத்தேன். 212 தான் ஆக்சுவல் அனலாக் இன்புட். அதுதான் இங்கே ஆக்சுவல் அனலாக் இன்புட். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரைஞ்சிட்டு இது எனக்கு 1 கிளாக் சைக்கிள், 1 கன்வர்ஷன் சைக்கிள். 1 கன்வர்ஷன் சைக்கிள் எத்தனை வேல்யூ எடுத்திருக்கான் பாரு, 9 வேல்யூ. ஏன் 9 வேல்யூ? 8 பிட்டுக்கு 8 + 1 சைக்கிள்ஸ் தேவை, விச் மீன்ஸ் 9 வேல்யூ. அதுக்காக 9 வேல்யூ நான் எடுத்திருக்கேன். தர்ஃபோர் இப்போ இந்த 224 வந்துச்சா, அந்த 224க்கு அப்புறம் 208. அப்போ 224ல் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக நிற்கும். அதுக்கப்புறம் எங்கே வந்துடும், 208க்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் நிற்கும். அதுக்கப்புறம் 208லேருந்து 216க்கு போயிட்டு 208லேருந்து 216 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. 216லேருந்து 212. அப்போ 216லேருந்து ஃபஸ்ட்டு அப்போ 216ல் ஒரு ஸ்டெப் நிற்கிறதுக்கப்புறம் 212ல் இங்கே கொஞ்சம் நிற்கும். அதுக்கப்புறம் 214 இங்கே கொஞ்சம் மேலே. அப்புறம் 213 இங்கே கொஞ்சம் மேலே. 212 இங்கேயே. அப்போ ஃபைனலாக எனக்கு எந்த வேல்யூ பாரு, என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8 பிட்டுக்கு அப்புறம் உன்னுடைய ஒரிஜினல் ஆக்சுவல் அனலாக் சிக்னலும் உன்னுடைய டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனும் என்ன ஆகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா இந்த வேல்யூவை எங்கே கொண்டு போய் லோட் பண்ணுவல, லோட் இன்ட்டு அவுட்புட் ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிடு. அவ்வளோதான். லோட் பண்ணிட்டேன்னா அப்படியே திருப்பியும் இது வரைக்கும் நீ ஃபைன் பண்ணல போதும். நெக்ஸ்ட்டு சும்மா மேபி அந்த இடத்துல ஏதாச்சும் டேரெக்டாகவே குறையாது, அப்படியே கொஞ்சமாக போகும், அப்புறம் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி வரும். இது வந்து நீ நோட்ஸில் டயக்ராம் இருக்கோ அதை பார்த்துக்கோ. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எனக்கு என்னென்னா, எனக்கு இது வந்து கேட்டில் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். கேட்டில் இது கேட்கும்போது ஆல்சோ டிட்டர்மைன் த டிஜிட்டல் அவுட்புட் ஃபார் 5 பிட் கன்வெர்ட்டர். இது மட்டும் ஒரு ஃபார்முலா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பிட் கன்வெர்ட்டர்ன்றாங்க. தர்ஃபோர் என்னோட வேல்யூ 5. இன்புட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து 2.234 வோல்டேஜ். ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வோல்டேஜ் இந்த சென்ஸ் VFS ஓட வேல்யூ 10 வோல்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெசல்யூஷன் ஃபைன் பண்ணியிருப்பேன். ஏன் ரெசல்யூஷன் ஃபைன் பண்ணேன்னா, எனக்கு டிஜிட்டல் அவுட்புட் கேட்குறாங்க. எனக்கு டிஜிட்டல் அவுட்புட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பராக எனக்கு டிஜிட்டல் பிட்டை 111ன்ற மாதிரி எனக்கு டிஜிட்டல் பிட்டில் நான் கொண்டு வர மாதிரி அவுட்புட் வேணும். அதுக்கு எனக்கு வேணும்னா ஃபார்முலா என்னன்னா, இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை 1 LSB. 1 LSBனாலும் ஒன்று தான், ஒரு ரெசல்யூஷனாலும் ஒன்று தான். ரெசல்யூஷன் தெரியுமா? ரெசல்யூஷன் ஃபார்முலா படித்தோமா இல்லையா? ரெசல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம ADC பொறுத்த வரைக்கும்? VFS டிவைடட் பை 2 VFS எனக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டான் 10, 2 என்னோட வேல்யூ கொடுத்துட்டான் 5. தர்ஃபோர் இதை கால்குலேட் பண்ணினா 0.23125. திஸ் இஸ் நத்திங் பட் எனக்கு இங்கே ஒரு வேல்யூ தள்ளி போயிடுச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், சரி இந்த 3 வேல்யூ தள்ளி போயிடுச்சுன்னா எனக்கு
312.5 மில்லி வோல்ட் அப்படின்றது. அப்போ 1 LSPயோட வேல்யூ 312.5 மில்லி வோல்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. சரி ஓகேவா. இப்போ எனக்கு அது இல்லாமல் எனக்கு என்ன இங்கே இன்னொரு கான்செப்ட் எனக்கு என்ன வேணும்னா VIFSன்னு வேணும். VIFSன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா VFSன்றது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மைனஸ் 1 LSB. இந்த VFSன்றது எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 LSB தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுது. அப்போ 10 மைனஸ் இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா போதும். நான் இங்கே எழுதியிருக்கேன், அதாவது 10 மைனஸ் இது எழுதியிருக்கேன், திருப்பி இதுலேருந்து இதை எழுத போகிறேன். தர்ஃபோர் 10 மைனஸ் திஸ் வேல்யூ. அவங்க பாரு VFSன்றது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 1 LSPன்றதை இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுனா இது. ஸோ இதையும் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ டிட்டர்மைன் த டிஜிட்டல் அவுட்புட். டிஜிட்டல் அவுட்புட் வேணும்னா இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை 1 LSB. இன்புட் வோல்டேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு கொஸ்டின்லேயே 2.234 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1 LSBன்னு தான் நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்பேன் 312.5 மில்லி வோல்ட். அப்போது 312.5 மில்லி வோல்ட் நான் எப்படி எழுதலாம், கேல்குலேட்டர் இப்படி ஃபீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நான் கேல்குலேட் பண்ணி எழுதும் போது டிவைட் பண்ணும்போது எனக்கு 7.14 வரும். அப்ராக்சிமேட் பண்ணு 7.50 தானே இருக்குது. தர்ஃபோர் நான் 7ன்ற வேல்யூவை எடுத்துக்கிறேன். 7ன்ற வேல்யூ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமலில் இருக்குது. when I want to convert it into binary, then I want to convert it into binary. அதுதான் எனக்கு என்ன கேட்குறாங்க, டிஜிட்டல் அவுட்புட். இது டிஜிட்டல் அவுட்புட்டாக வேணும். அதனால் 7 நீ வந்து கேல்குலேட்டரில் கூட போட்டுனாலும் சரி, இல்லை நீயே ஃபைன் பண்ணாலும் சரி, 7 போட்டுனா 111ன்ற வேல்யூ வரும். இதுதான் எனக்கு சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் DAC. புரிஞ்சுதா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டூயல் ஸ்டோப் ADC பார்க்கலாம்.